பட்டிமன்றம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜட்ஜ், நடுவர். நடுவர். எந்த நடுவர் உங்களோட? சாலமன் பாப்பையா. ஆஃப் கோர்ஸ் அவர் இல்லாத ஒரு பட்டிமன்றமா இருக்க முடியும். சோ இன்னைக்கான சாலமன் பாப்பையா வந்து மிஸ்ஸஸ் காஞ்சனா ஜெயக்குமார். She has been a prominent English poet, has participated in many poetry competitions, and has won the Best Poet of the Year 1989 from Abdul Rahman, who is the great poet in the 80s. And recently she won the 3rd place in the EU-UK poetry competition as well, and that is across Europe, including various languages of India. Apart from this, by profession, she's a lawyer in High Court, and she was working for Murugappa Group before moving to Prague. She's still keeping herself active through online consultation, and so she's also a council lawyer in Tamil Sangam. So today, the lawyer turned judge. Let's welcome. What is it? பேச போறது Balasubramaniam. He's working for Deutsche Bank. Jabba Christoph. He's working for Bosch. And Shamim Bano. She's a student studying at Technical University. நீங்க வந்து பட்டிமன்றம்னா பேசி கோட்டையெல்லாம் நின்று இடத்தெல்லாம் பிடிச்சி என்னமா சொல்றீங்க? நான் போய் வீரர்களை கூப்பிடவா? வாங்க வீராங்கனை ரிச்சி முகமது உமர் டிஎஸ்எல் கான் நஜ்லவின் வில்சன் working staff. So the most awaited show begins. என் அப்பன் முருகனையும் என் குருநாதரையும் வணங்கி தொடங்குகின்றேன். தீபாவளி பண்டிகையில் மகிழ்ச்சி தருவது பட்டாசு, பலகாரம் அல்லது தொலைக்காட்சி, திரைப்படம். என்னதான் மாசு கட்டுப்பாடு தடை விதித்தாலும், காற்று அசுத்தப்படுகிறது என்று சொன்னாலும், ஒரு பிஜிலி வழியாக கொளுத்தி தூக்கி போடலன்னா மகிழ்ச்சி வருமா? இல்ல ஒரு புஷ்வானம் கம்பி மத்தாப்பு வைக்கலன்னா சந்தோஷம் வருமா? அதெல்லாம் விடுங்க. நெய்யில தோஞ்ச அதிரசம், கடிச்சா கடிக்க முடியாத மைசூர் பாக்கு, உடைச்சுதான் சாப்பிடுற முறுக்கு, இதெல்லாம் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே நெய்யாண்டி பண்ணி பலகாரம் சாப்பிடாம இத நாம யாம் பெற்ற இன்பம் பெறட்டும் இவ்வையகம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கெல்லாம் கொடுத்து அவங்க எல்லாம் கஷ்டப்படுறதையும் பார்த்து சந்தோஷமா அனுபவிக்காம இருக்க முடியுமா? இப்படி இல்லைன்னா மகிழ்ச்சி வருமா தீபாவளியில அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்காங்க திரு பாலா அவர்கள், திரு ஜபா கிறிஸ்டோபர், செல்வி ஷமீம் அவர்கள். என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு ஓடாத படத்தை தீபாவளி அன்னைக்கு போட்டு நம்ம எல்லாரும் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க உட்காருங்க அப்படின்னு வந்து உட்கார்றதும், பட்டிமன்றம் 11 மணிக்கு அவசர அவசரமா சமையல முடிச்சுட்டு சாப்பிடாம வந்து உட்கார்றதும், இது இல்லாம தொலைக்காட்சி இல்லாம தீபாவளிக்கு மகிழ்ச்சியா அப்படின்னு. அதை தவிர பெரிய தலைவர், சிறிய தலைவர், தளபதி, இப்படி பல பேர் நடிச்சு தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு திரையரங்குகள்ல புது சட்டை போட்டு விசில் அடிச்சு ஃபர்ஸ்ட் ரோ உட்கார்ந்து பார்க்கலன்னா தீபாவளி மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்காங்க திரு ரிச்சி அவர்கள், திரு உமர் அவர்கள், திரு ரோஹித் அவர்கள். வாங்க வாங்க பாலா சார், வந்து உங்களோட முறைய சொல்லுங்க, பலகாரம் பற்றணும்.
அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் தீபாவளி நல்வாழ்த்து. நடுவர் அவர்களே, நான் ஒரு 80களில் பிறந்த 80s kid. ஆனா ஒரு 90s kidோட வாழ்க்கை சம்பவத்தை சொல்லி இந்த உரை ஆரம்பிக்கிறது. 90s kidனா சாதாரண 90s kid இல்லைங்க. 1890s பிறந்த என்னோட கொள்ளுதான். அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, என்ன செஞ்சாரு எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்ல முடியும். ஏன் நீங்க கூட சொல்ல முடியும். தீபாவளி காலையில அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நேரத்தோட எந்திரிச்சிருப்பாரு, பல் துளக்கி பூஜை செஞ்சு என் கொள்ளு பாட்டி செய்து கொடுத்த பலகாரங்களை லட்டு, அதிரசம், சீடை, முறுக்கு இவற்றையெல்லாம் எடுத்து ஒரு ஃபுல் கட்டிட்டு உண்டு மகிழ்ந்திருப்பாரு இல்லையா. இதை எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறீங்களா? அதே ரெசிபியை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே காலத்தை வென்ற ஒரு கொண்டாட்டமாக பலகாரங்களை செய்வதும் உண்டு மகிழ்ந்ததும் இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா. 18ஆம் நூற்றாண்டோ இல்ல 1890களிலோ திரைப்படமோ தொலைக்காட்சியோ அறவே இல்லை என்பதை நோட் செய்து கொள்ளுங்கள் நடுவர்களே. பண்டங்களை செய்வது மட்டும்தான் கொண்டாட்டம். அறவே செய்து மற்றவர்களுக்கு கொடுப்பதும் அந்த கொண்டாட்டத்தை இரட்டிப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரரோடு 1008 பிரச்சனை இருக்கும். குப்பை போடுறதுல பிரச்சனை இருக்கும், பார்க்கிங் செய்வதில் பிரச்சனை இருக்கும். எதிரணியில் இருப்பவர்களை போல டிவி பெரியர்கள் சத்தமாக வைத்து கேட்பதனால் கூட பிரச்சனைகள் எழும். அத்தகைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து அவர்களோடு சேர்ந்து தீபாவளியை கொண்டாடும் போது, பலகாரங்களை பரிமாறிக்கொள்ளும் போது, பட்டாசுகளை வெடிக்கும் போது நமக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சி தோன்றுகிறது இல்லையா. நிம்மதியில் விளைந்த ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம். அதனை திரைப்படமோ தொலைக்காட்சியோ கொடுத்து விட முடியுமா? திரைப்படங்கள் என்றால் என்ன தெரிகிறது? ஒரு கதாநாயகனை சில ரசிகர்கள் ரசிக்கிறார்கள், வேறொரு கதாநாயகனை வெறுக்கிறார்கள். அந்த கதாநாயகன் படம் ஜெயித்து விட்டால் இவர்களுக்கு திண்டாங்க. அவர்களுடைய கதாநாயகன் மட்டுமே ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம். இதனால் தமிழ் சமூகத்தில் பிளவுதான் ஏற்படுகிறது. தொலைக்காட்சியோ மக்களை வீட்டுக்குள் முடக்குகிறது. ஆகவே நடுவர் அவர்களே, நான் தெல்ல தெளிவாக கூற விரும்புவது என்னவென்றால், நமக்கு இன்றும் என்றும் எப்பொழுதும் அன்பை வாரி வழங்குவது, மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பது பலகாரங்களே 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 என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்குன்னா பலகாரத்துக்கு சரி பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. திரைப்படமே இல்லைன்னு சொல்றாங்க. முன்னாடியும் எப்படி தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க? வாங்க விஜய் அவர்களே வந்து என்ன சொல்றீங்கன்னு பாக்கலாம். என் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, சகோதர சகோதரர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கம். வேற ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு என் மனைவி வந்து ஜாங்கிரின்னு ஒன்று சொன்னாங்க. அது இன்னும் தொண்டையிலே அரைச்சிட்டு அப்பப்ப நெஞ்சரிச்சு இல்ல. இந்த மாதிரி பலகாரங்களோட சிறப்பை பேசுறதுக்குதான் ஒரு 3 பேர் கிளம்பி வந்திருக்காங்க. நம்ம சங்க காலத்துல இருந்தே பார்த்தோம்னா அரசவைகள்ல விவாதங்களும் பட்டிமன்றங்களும் இருந்திருக்கு. ஆனா நமக்கெல்லாம் இதை அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தா, நடுவர்லாம் சொன்ன மாதிரி சாலமன் பாப்பையாவும் லியோனியும் நம்ம தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்துல தான். அதே மாதிரி இந்த தினமும் நம்ம சாப்பிடுற இட்லி, வடை இது எல்லாமே வந்து இவங்க நல்லா இருக்கு, தீபாவளி அப்ப நல்லா இருக்குன்னு ஏன் சொல்றாங்க? அந்த தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே அவங்க சாப்பிடறதுனாலதான் நல்லா இருக்கே சொல்றாங்க. இப்ப இந்த எண்ணெய் பண்டங்கள் மற்ற கார பண்டங்கள்லாம் நம்ம சாப்பிட்டு அதனால வர நம்ம கேனை பத்தி பேசணும்னா நம்ம ஒரு வாரத்துக்கு பேசிட்டு மாட்டோம். பட்டாசு இப்ப யாரும் பெருசா விரும்புறது இல்லை. ஏன்னா நம்ம முதியவர்கள், சின்ன குழந்தைங்க, நம்ம செல்ல பிராணிகளுக்கு எல்லாம் எவ்வளவு அது பாதிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் குறிப்பா இந்த ராக்கெட்னு ஒண்ணு விடுவாங்க பாருங்க, வானத்துல போய் வெடிக்கிறதோ இல்லையோ பக்கத்து வீட்டுல போய் கண்டிப்பா வெடிச்சிடும். அரசே பாத்தீங்கன்னா இப்ப தடையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த நாள் இருக்கிற நேரம் தான் வெடிக்கலாம், நீங்க இதுக்கு மேல வெடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு தடை விதிச்ச அதே அரசுதான் இப்ப தீபாவளி அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நீங்க ஒரு சிறப்பு காட்சி போட்டு பாருங்கன்னு அனுமதி அளிக்கிறாங்க. அப்ப பாத்துக்கங்க. இப்ப நம்ம நினைச்சோம்னா கூட எந்தெந்த தீபாவளிக்கு எந்தெந்த படங்கள் வந்துச்சுன்னு எல்லாரையும் சொல்ல முடியும்.
2012 துப்பாக்கி, 13ல ஆரம்பம், அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனா 2001 ஆளவன் தான், இன்னும் பின்னாடி போனா 91 தளபதி வரைக்கும் சொல்ல முடியும். யாராவது இங்க இருக்கிறவங்க ஒரு 2-3 தீபாவளிக்கு முன்னாடி இந்த பலகாரம் தான் நான் சாப்பிட்டேன், இந்த முறுக்கு தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியுமா? இவ்வளவு ஏங்க, இதான் எதிரணியில உட்கார்ந்துருக்காரு, நீங்க வேறங்க. இந்த எதிரணியில உட்கார்ந்துருக்காரு பாலா, இவரே எனக்கு கங்குவாதாங்க வந்தாரு என் கூட. இவரை கூட விட்டுலாம். சரி, நேற்றுக்கிட்ட முடிஞ்சு. இப்ப அடுத்து பேச வர ஜபா இங்க பேசி பட்டாசு பண்டோன்னு பேசி முடிச்சுட்டு அடுத்து கங்குவாதான் போறாராம். தெரியல நமக்கு. எனவே இறுதியாக தீபாவளி என்கிறது பலதரப்பட்ட மக்கள் பல்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதமா கொண்டாடுறாங்க. ஆனா ஒரு இடத்துல எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா கொண்டாடுறாங்க, அது திரையரங்குகள்ல மட்டும்தான். எனவே நம்ம படம் மற்றும் தொலைக்காட்சியை பார்த்து மகிழ்வோம், பட்டாசு பண்டங்களை தவிர்த்து மகிழ்வோம் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க தமிழ். என்னங்க இதுல ஜாங்கிரி சாப்பிட்டதே நெஞ்சு இன்னும் எரிக்குதுன்றாரு. அடுத்து வாங்க, இது ஜபா மிஸ்டர் அவர்களே, வந்து சொல்லுங்க, கல்கு வாங்க போறீங்களா, ஜாங்கிரி சாப்பிட போறீங்களா? கங்கோ பார்த்துதான் போறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை விட நம்மளுக்கு பலகாரமும் பட்டாசும் தாங்க முக்கியம். சரி, முதலாவதாக இங்கு வருகை கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இயல்பது கரவேல், ஈவது விளக்கு என்று ஆத்திச்சூர் சொல்கிறதா? இத பாடுறது சங்க காலத்திலேயே அப்படியா. எதிர்கணியில இருக்கிறவங்க வேறையும் மறந்துட்டீங்க, ஆதிக்கத்தையும் மறந்துட்டீங்க. இதை ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த இயல்பது கரவேல் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு நம்ம கொஞ்சம் உள்ள புகுந்து பார்க்கணும். சின்ன குழந்தைங்க மற்றவங்களுக்கு தன்கிட்ட இருக்கக்கூடிய பட்டாசை பகிர்ந்து வெடிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுதான் முதல் முறையா அவங்க கொடுக்கக்கூடிய ஈகை. அந்த ஈகை அப்படிங்கிற பண்பையே நம்ம எதிரணியில உள்ளவங்க வந்து தடுத்துடுறாங்க. இதைத்தான் ஆத்திச்சூடியில ஔவையார் அவர்கள் இயல்வது கரவேல் என்று குறிப்பிடுகிறார். சரிங்க, இப்போ ஒரு ஏழை குழந்தைக்கு பட்டாசு வாங்குறதுக்கு முடியாத ஒரு ஏழை குழந்தைகிட்ட ஒரு பட்டாசை நம்ம கொடுத்து வெடிக்க சொன்னோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு முகத்துல வந்து அவ்வளவு மகிழ்ச்சி பார்க்கலாங்க. ஏழையின் முகத்தில் அந்த சிரிப்பில் வந்து இறைவனையும் காணலாம். கடவுளை பார்க்காம என்னங்க பட்டாசு பண்டிகை இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த எதிரணியில இருக்கிறாங்களே நீங்க எல்லாரும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதையும் வந்து கொடுக்குறாங்க, ஈவது கரவையிலையும் மறந்துட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்த பட்டாசுகளை மற்றவங்களோட பகிர்ந்து வெடிச்சோம் அப்படின்னா தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மகிட்ட அந்த ஈகை குணமே ஆரம்பிக்கும். அதுவே இல்லை, வேண்டாம், நம்ம திரையரங்குக்கு போகலாம், படம் பார்க்க போகலாம், தொலைக்காட்சிக்கு போகலாம், பட்டாசு எல்லாம் வெடிச்சா வந்து காசை கரியாக்குறது அது இதுன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சாலே மற்றவங்களுக்கு கொடுக்கறது, பண்ட பின்னாலே மற்றவங்களுக்கு கொடுக்கறது, படம் பார்க்கறதுல என்னத்துக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து ஈகையை வந்து கொண்டாட முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இது எல்லாத்தையும் விட்டுடலாங்க. இப்போ நான் சின்ன வயசுல இருந்தே மற்ற பசங்களோட சேர்ந்து நின்று தெருவில் பட்டாசு வெடிச்ச ஞாபகங்கள்லாம் இன்னமும் எனக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்குது. படம் பார்க்கணும், அந்த நேரத்துக்கு பார்க்கிறோம், விசில் அடிக்கிறோம், கத்துறோம், எல்லாம் ஜாலியா இருக்கிறோம், அதோட முடிஞ்சு வந்துடும். ஆனா இப்பவும் அந்த பட்டாசு வெடிச்ச நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. கொஞ்சம் கூட சான்ஸே இல்லை அந்த வைபெல்லாம் மறுபடியும் வர்றதுக்கு. நன்றி. இப்போ சாலை ஓரத்துல பாத்தீங்கன்னா அந்த தீபாவளி பண்டிகை நேரத்துலதான் திடீர்னு பட்டாசு கடைகள்லாம் முளைச்சு வரும். நீங்க துணி எடுக்கிறது போறீங்க, இல்ல மற்ற சாமானங்கள்லாம் வாங்க போறீங்க, எல்லா கடைகளும் அங்கேதான் இருந்துட்டு இருக்கும். அந்த பட்டாசு கடைகள் மட்டும் பண்டிகை நேரத்துல தாங்க வரவே செய்யும். சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா என்னைக்குடா பண்டிகை வரும், எப்படா நம்ம பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட இருப்பாங்க. இந்த ஏக்கத்தை திரைப்படமோ இல்ல வேற ஏதாவதோ நிவர்த்தி பண்ண முடியுமாங்க? கண்டிப்பா முடியாதுங்க. முடியுமாங்க? இல்ல. சரி, உங்களோட வாய்ப்பு வரும்போது நீங்க பேசுங்க. சரி, மற்றவங்க